அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இன்றைய சிப்பிக்குள் முத்து, யுத்தத்தில் வெற்றி உனக்குத்தான் என்கிற தலைப்பு. ஆண்டவர் கொடுத்த வேலைய உண்மையா செஞ்சிட்டோம்னா, பயமில்லாம செஞ்சிட்டோம்னா, தடையில்லாம செஞ்சிட்டோம்னா, கர்த்தர் சொல்லுவாரு, உனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் வர முடியாது, நான் உன்னை ரட்சிப்பேன், உன்னை தப்புவிப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லுவாருங்க. அப்படித்தான் எரேமியாவுக்கு சொன்னாரு. எரேமியா கர்த்தர் சொன்ன வார்த்தைய, அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆனா அந்த எரேமியாவுக்கு விரோதமா யுத்தங்களும் நெருக்கங்களும் பாடுகளும் வருது. நாமும் கர்த்தருடைய வார்த்தைய, அவர் திட்டத்தை நிறைவேற்றும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலையில தைரியமா நிற்கும் போது கர்த்தர் நம்மையும் இப்படித்தான் பாதுகாத்துக் கொள்வார். எரேமியாட்ட சொல்றாரு, எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அரண், வெண்கல அலங்கம் இந்த ஜனத்துக்கு எதிரே. அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள் தான், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் கொடுத்த வேலையை செய்ய நீங்க துவங்கியிருக்கலாம், செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள் ஒரு கூட்டம். பஸ்கூர் போன்ற சத்துருக்கள் எழும்புவாங்க. இந்த எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வேலையை செய்யும் போது பஸ்கூர் வருகிறான், அடிக்கிறான், அவரை காவலிலே போடுகிறான். எரேமியா 20:2 சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல்வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான் என்று சொல்லப்படுகிறது. அடி வரும், நிந்தனைகள் வரும், பாடுகள் வரும், உளையான குழி வரும், தப்பிக்க முடியாதோ என்கிற சூழ்நிலைகள் வரும், அவமானமான பேச்சுக்கள் வரும். ஏன்னா நீங்க கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க, அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் எப்படி, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் தான், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எப்படி அழகான வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உங்களுக்காக நேராக வருகிறது. கர்த்தருடைய வேலையை யாரெல்லாம் உண்மையும் உத்தமமா நேர்மையா பயப்படாம எரேமியாவை போல தன்னந்தனியா நின்று செய்யறீங்களோ, உங்களுக்கு நெருக்கம் வரும், குழி வரும், பாடு வரும், அடி வரும், எல்லாமே வரும். ஆனா ஒன்னும் உங்களை தொட முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. பஸ்கூர் அடித்தான், காவலில் போட்டான். ஆண்டவர் சொல்றார் எரேமியா 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். நீங்கள் சொல்றீங்களா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், சொல்லலாமா, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால், நல்ல கவனிங்க, தன் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கும். கர்த்தருடைய வேலையை அசட்ட பண்ணாம, நேர்மையா உத்தமமா, யாருக்கும் பயப்படாம, தன்னந்தனியா தனியா நீங்க செய்து கொண்டிருக்கலாம். எவ்வளவு பெரிய பஸ்கூர் வந்தாலும் சரி, சிறைச்சாலை வந்தாலும் சரி, குழி வந்தாலும் சரி, சேற்றுக்குழி வந்தாலும், தண்ணீர் இல்லாத குழி வந்தாலும் சரி, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருந்து உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ளாமல் இடறி போவார்கள். காரியம் வாய்க்காததுனால செஞ்சு பார்ப்பாங்க. உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம், எந்த காரியமும் வாய்க்காமல் போனதுனால மிகவும் வெட்கப்பட்டு லட்சை மறக்கப்படாத நித்திய நிரந்தர லட்சை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உளையான கிணறு வந்தது, அடி வந்தது, உளையான கிணறு வந்தது, அடி வந்தது, நெருக்கம் வந்தது, பாடுகள் வந்தது. தைரியமாய் கர்த்தருடைய ஊழியன் நின்றார் பாருங்க எரேமியா.
எனவேதான் அதாவது அந்த தேசத்திலிருந்து அத்தனை பேரும் சிறைபிடித்து போகிறார்கள். ஏன்? ராஜா கூட கண்கள் பிடுங்கப்பட்டு போகிறான். இந்த எரேமியாவை கர்த்தர் விடுதலை செய்து சத்துருக்களே விடுதலை பண்றாங்க. அதுதாங்க முக்கியமான இடம். சத்துருக்களே விடுதலை பண்ணி எரேமியா 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, 4வது வசனம் 5வது வசனம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்கள் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகனான கெதலியாவினிடத்திற்கு திரும்பி போய் அவனோட ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இதை சொன்னது யாரு தெரியுமா? சத்துருக்களே. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவற் சேனாதிபதி அவனுக்கு வழிச்செலவையும் வெகுமதியும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அது மட்டுமல்ல, 40வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு பாத்தீங்கன்னா, நீ எங்க போகணுமோ அங்க போ, உனக்கு எது நன்மையா தெரிதோ, தேசம் உனக்கு முன்பதாகத்தான் இருக்குது, நீ எங்க வேணாலும் போய்க்கலாம். ராஜாவே கண்கள் பிடுங்கப்பட்டு போகிறான். கர்த்தருடைய வேலையை, அவர் கொடுத்த வேலையை செய்தால் இப்படித்தாங்க ஆசீர்வாதம், இப்படித்தாங்க பாதுகாப்பு, இப்படித்தாங்க வெற்றி. எங்க வேணாலும் போய்க்கோ, சுதந்திரமா இருந்துக்கோ, இந்த வெகுமதி வச்சுக்கோ, வழிச்செலவுக்கு காசு வச்சுக்கோ சொல்லி அனுப்புறாங்க. உளையான சேற்றில் கிடந்த அவன் செத்து போய் விடுவோம் என்கிற ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாய் கர்த்தருடைய வேலையை செய்தான் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணனார் தெரியுமா? எத்தியோப்பியன், அவன் புறஜாதிதான், அந்நியன் தான், வந்து ராஜாவிடம் தைரியமாக பேசி, பயமில்லாமல் பேசி, உயிருக்கு பயமில்லாமல் பேசி, ஒரு அந்நியன் தான் கர்த்தருடைய ஊழியனை காப்பாற்றியதின் ஒரே காரணம், அவனும் காப்பாற்றப்படுகிறான், எத்தியோப்பியனும் காப்பாற்றப்படுகிறான். எரேமியா 39ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம், 15வது வசனத்தில் இருந்து. கர்த்தருடைய வேலையை செய்த ஊழியக்காரனும் காப்பாற்றப்படுகிறான். ஊழியக்காரனை காப்பாற்றிய எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கும் காப்பாற்றப்படுகிறான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வேலையை உண்மையாய் செய்வீர்கள் என்றால் நீங்களும் காப்பாற்றப்படுவீங்க. ஊழியர்களை துணையாக நின்று ஊழியர்களுக்கு உறுதுணையாய் நிற்கிறீங்களே, நீங்களும் காப்பாற்றப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.